ஹல்லேலூயா. இந்த வேளை ஆதியாக 6ல் நம்ம ஒரு வார்த்தை 8 பார்க்கலாம். நோவோட கண் நோவா கர்த்தரோட கண்கள் என்ன செஞ்சுச்சா? கிருபை கிடைச்சிச்சா. ஹல்லேலூயா. அப்போ நோவோட கர்த்தரோட கண்கள் கிருபை கிடைச்சா. தேவ பிள்ளைகளை இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தைகள் நம்ம படிக்கும் போது தியானிக்கும் போது நோவா குடும்பத்து மேலே கர்த்தரோட கிருபை என்ன பண்ணுச்சா? கிடைச்சிச்சான். தேவ பிள்ளைகள் நோவாவோ அவர் பிள்ளைகளோ அவங்க குடும்பமோ தேவனுக்கு என்ன செஞ்சாங்க? பயந்து நடந்தாங்க. உலகம் முற்றிலுமாக பார்த்தீங்கன்னாக்கா பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் குடிச்சு வெறிச்சு பாவங்களும் விபச்சாரத்தில் வேசித்தனத்தில் என்ன பண்ணாங்க? ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த நோவா குடும்பம் மாத்திரம் தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால நோவா குடும்பத்தை விசேஷமா ஆண்டவர் பாதுகாத்தாராம். தேவ பிள்ளைகள் நம்ம ஆண்டவரோட கண்களை கிருபை கிடைக்கணும்னா நம்ம தேவனுக்கு பயந்து தேவனோட வழியில நடக்கும் போது ஆண்டோட சத்தத்தை கேட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அப்போ தேவனுக்கு பிரியமான பாதையில போகும்போது நோவா குடும்பத்தை போல ஆண்டவர் நம்மளே ஒரு பேழைக்குள்ள என்ன பண்ணுவாரு? பாதுகாத்து வைப்பார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நோவா குடும்பம் போல என்ன பண்ணோம்? நம்ம பயந்து நடக்கும் போது தேவன் நம்மளை பாதுகாக்குவார். இன்னைக்கு எத்தனையோ காரியம் நம்ம செய்கிறோம், ஆண்டவருக்கு பிரியலாத பாதையில போறோம், ஆண்டோட சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாத ஜெபிக்கிறதுல வேதத்தை எடுக்கிறது சரியானபடி ஆண்டவரை தேடாத போறதுனால அநேக என்ன பண்ண பிரச்சனை வந்து நம்மளை மேற்கொள்ளுது, பிரச்சனை சூழ்ந்து கொள்ளுது. அப்ப நம்ம பயந்து ஆண்டோட பாதத்துல அமர்ந்து இருக்கும் போது தேவனோட சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவர் சத்தத்தை நம்ம கேட்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்மளை பாதுகாத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்னா, அந்த ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம தேவனோட பாதத்தில் என்ன பண்ண அமர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. கண்களை மூடி ஜெபிக்கலாமா?